இது பாருங்களேன், உங்கள ஹீரோவா நினைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக என்ன காமெடி பீஸ் ஆக்காதீங்க சரியா? என்ன பேசுற நீ? நீ மனசால கஷ்டப்படுறியோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் உன்னை கேட்டேன். நான் ஏன் மனசால கஷ்டப்பட போறேன்? இங்க பாரு, இப்படி பேசும்போது கூட உன் முகமே சரியில்லை. இங்க பாரு காவேரி, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா என்ன டைரக்டா கேளு. அப்பதான் நமக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். எனக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும்னா வேற என்ன? இப்போ வெண்ணிலா எப்படி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, திரும்பி வர்றது, இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்க கூடாது. வெண்ணிலா என்ன காவேரி, அவ பாவம் இல்லையா? நம்மளை விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா? ஐயா சாமி, பாத்து இத நீங்க எத்தனை வாட்டி தான் சொல்வீங்க? நான் என்ன நீங்க வெளியில பார்க்க கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணேனா? நான் உண்டு, என் வேலை உண்டு தானே இருக்கேன். அப்படியே நான் நினைச்சாலும் நான் உங்ககிட்ட பிரச்சனை தான் பண்ண முடியுமா? இல்ல அதுக்கான உரிமை தான் என்கிட்ட இருக்கா? என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? உனக்கு இல்லாத உரிமையா இருக்கா? உன் கழுத்துல ஸ்ட்ராங்கா தொங்குது இல்ல, அது நான் கட்டின தாலி தான். இதுக்குதான் வேலிடிட்டி பீரியடே முடிய போகுதுல, அது வரைக்கும் அதிகாரம் பண்ணிக்கலான்றீங்களா? இலக்கியம் மக்கள் வாழ்வியலை பக்குவப்படுத்தும் கண்ணாடி. அதிலும் கட்டுரை இலக்கியம் புதிய புதிய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. இதை படிப்பவர்களுக்கு பயன் தரும் வகையில் புதிய தகவல்களை எளிமையான முறையில் தொகுத்து 12 ஆய்வு கட்டுரைகளை தாங்கிய நூல் இவ்வுரைநடையை கொத்து. இந்நூலில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்டுரையும் புதிய சிந்தனையாக அமைந்துள்ளது என்பதை வாசிப்பவர்கள் உணர்வர். முதல் கட்டுரை சங்ககால வாழ்வியல் ஆகும். வாழ்க்கை மேம்பட ஒழுக்கம் இன்றியமையாதது. மக்கள் ஒழுக்கத்தை 5 இணைகளாக பிரிக்கப்பட்டு அதன் சிறப்பினையும் இல்வாழ்க்கையில் ஆண் பெண் இருவரின் ஒழுக்கம் வீரம் பற்றியும் பல்வேறுபட்ட மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதன் மூலம் அவர்களது அப்பழுக்கில்லாத அன்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. இரண்டாவது கட்டுரை சிலப்பதிகாரம் காட்டும் இசையும் இசை கருவிகளும் ஆகும். சங்ககால இலக்கியத்தில் பழந்தமிழர் உணர்ச்சி பெருக்கால் பாடிய இசையின் சிறப்பு எடுத்துரைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் இசையும் இசைக்கருவிகளும் பயன்படுத்திய விதம் பற்றி கூறுவதில் குறிப்பாக தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி போன்ற கருவிகளை பயன்படுத்திய பாங்கு அறிய முடிகிறது.